ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் செட்டிநாடு ஸ்டைலில் சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மண் சட்டியை யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டியை சூடு பண்ணிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 10 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா தயாராயாச்சு. மறுபடியும் குழம்பு வைக்கிறதுக்காக மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததும் கழுவி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கூட ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மீன் குழம்பை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.